நண்பர்களுக்கு வணக்கம். நான் கோவில்பட்டி மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க போவது ராகுதரம், காதல் திருமணம், கலப்பு திருமணம் பற்றி பார்ப்போம். ராகு காதல் திருமணத்தை கொடுக்க வேண்டுமென்றால் காலபுருஷ தத்துவத்தின்படி 7ஆம் வீடாகிய துலாத்தில் இருந்து தசை நடத்தினாலும், லக்கணத்துக்கு 7இல் அமர்ந்து தசை நடத்தினாலும் காதல் திருமணத்தை கொடுக்கிறார். இதுபோக காதல் திருமணத்திற்கு நிறைய விதிகள் இருக்கின்றன. ஒரே பதிவில் அனைத்தையும் சொல்லிவிட முடியாது என்பதால் ராகு தரும் காதல் திருமணம் பற்றி மட்டும் பார்ப்போம். லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதியோடு ராகு சேர்ந்து 2 திசை நடத்தினாலும், 7ஆம் அதிபதி பார்வையில் தசை நடத்தினாலும், சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ இருந்து ராகு திசை நடத்தினாலும் காதல் திருமணத்தை கொடுக்கிறது. 7ஆம் அதிபதியே சனி பார்த்தாலோ அல்லது 7ஆம் அதிபதி சனி வீட்டில் இருந்தாலோ கலப்பு திருமணமாகவோ அல்லது வயது மூத்த பெண்ணின் திருமணம் செய்யும் வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்யும் அமைப்பை கொடுக்கிறது. கடந்த ஒரு வருடம் முன்பு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஜாதகம் கடக லக்கணம், லக்கணத்தில் கேது, 7இல் ராகு, 7க்குடைய சனி கலத்திரகாரகன் சுக்கிரனுடன் 11இல் ரிஷபத்தில் இருக்க, ராகுதிசை சனி புத்தியில் 13 வயது மூத்த பெண்ணை அந்த ஜாதகர் திருமணம் செய்தார். கலத்திர காரகன் சுக்கிரன் 7க்குடைய சனி சேர்ந்ததாலும், ராகு 7ஆம் இடத்தில் அமர்ந்து தசை நடத்தியதாலும் அந்த அமைப்பு ஏற்பட்டது. இப்பொழுது ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகர் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர். லக்கணத்தில் புதன் வக்கரமாகி உள்ளார். இருந்தாலும் உச்சநிலையில் இருக்கிறார். திக்பலத்திலும் இருக்கிறார். சுக்கிரன் நீச நிலையில் இருந்தாலும் நீச பங்கம் அடைகிறார். 2இல் செவ்வாய் ராகு, 3இல் வியாழன், 6இல் சனி ஆட்சி பெற்று வக்கிரமாகி உள்ளார். 8இல் கேது, 9இல் சந்திரன் உச்சபலத்தில் உள்ளார். 12இல் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பலத்தில் உள்ளார். லக்னாதிபதி லக்கணத்தில் ஆட்சி உச்சமாக இருந்து திக்பலத்திலும் 2-9 கூடிய சுக்கிரன் லக்கணத்தில் நீசபங்கமாகவும் இருப்பதால், தாய்காரகன் சந்திரன் உச்சமாகி சூரியனுக்கு கேந்திரத்தில் இருப்பது, சந்திரனுக்கு கேந்திரத்தில் சூரியன் ஆட்சி பலத்தில் இருப்பதும் ஜாதகர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் என்பதை காட்டுகிறது. கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர். 1 வயது 4 மாதம் 15 நாள் வரை சூரிய திசை, அதாவது சுமார் 2 வயது வரை சூரிய திசை நடப்பில் இருந்துள்ளது. 2 வயது முதல் 12 வயது வரை சந்திர திசை, அதன்பின் 19 வயது வரை செவ்வாய் திசை நடந்துள்ளது. செவ்வாய் 3-8 கூடிய 2இல் இருந்து 8ஆம் இடத்தை பார்த்து தசை நடத்தியதால் செவ்வாய் திசை கேது புத்தியில் விபத்து ஏற்பட்டு பலத்த அடிபட்டு நடக்க முடியாமல் படுக்கையில் சில காலம் இருந்துள்ளார். அதாவது 8ஆம் இட ஆதிபத்திய பலனை அந்த செவ்வாய் கொடுத்துள்ளது. அதன்பின் ராகு திசை 19 வயதுக்கு மேல் பருவ வயதில் காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்த ராகு திசை வீடு கொடுத்தவனும் கலத்திரகாரகனாகிய சுக்கிரன் லக்கணத்தில் இருந்து லக்னாதிபதி புதனுடன் நின்று 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆக
காதல் வயப்படுதல், திருமணம் செய்யும் எண்ணங்கள் ஏற்பட காரணங்கள் ஆகின்றன. இன்னொரு விதியையும் இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். லக்கணத்துக்கு 5 கூடிய சனி 10ஆம் பார்வையாக 7ஆம் அதிபதி வியாழனை பார்க்கிறார். 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் ராகுவுடன் இணைந்து லக்கணத்துக்கு 2இல் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் 8ஆம் வீடாக வீட்டு அதிபதியாக இவர் வேற்று இர மத பெண்ணை காதலிக்கும் பொழுது எதிர்ப்புகள் ஏற்பட்டு வம்பு வழக்கு, சிவப்பு நிற கட்டைகளுக்குள் நுழைதல் போன்ற அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் காதல் தோல்வியில் முடியாமல் வெற்றியில் முடிந்து திருமணமாவதற்கு சுபகர்த்தார் யோகமே காரணமாகும். இந்த மாதிரி ஜாதகங்களை பார்த்தவுடனே சொல்லிவிடலாம். சுபகர்த்தார் யோகத்தால் இருக்கிறபடியால் காதல் நிறைவேறவென்று செவ்வாய் நின்ற, அதாவது செவ்வாய் ராகு நின்ற ராசிக்கு முன்புறம் வேளனும் பின்புறம் சுக்கிரன் புதனும் இருக்கிறார்கள். இதுவே சுபகர்த்தாரி யோகமாகும். இதை வைத்தே இந்த காதல் கைகூடும் என்றும் திருமணத்தில் முடியும் என்று எளிதாக சொல்லிவிட முடியும். இதுக்கு ஐயா ஆதித்யகுரி அவர்களின் சுபத்த விதி, சுபத்துவ சூட்சும விதிதான் முக்கிய காரணமாகும். இந்த ஜாதகர் திருமணம் செய்த பெண் என்ன அமைப்பில் இருப்பார் என்பதை பார்த்தோமானால், லக்கணத்திற்கு 7ஆம் இடம் மீனம், மீனத்துக்கு அதிபதி வியாழன் தன் வீட்டுக்கு 9இலிருந்து மீனத்தை பார்த்து, அப்போது மீனத்துக்கு 7இலிருந்து, அதாவது லக்கணத்தில் இருந்து புதனும் சுக்கிரனும் பார்க்கிறாள். வேறு எந்த பாவக்கிரக பார்வையும் இல்லை. இந்த பெண் நல்ல குணமுள்ள அருமையான பெண், நல்ல குணம் வாய்ந்த அருமையான பெண், சுயமுயற்சி உடையவர். 7ஆம் இடத்தை எக்கணமாக கொண்டு போட்டு பார்த்தால் 5 கூடிய சந்திரன் 3இல் உச்சமாக இருந்து லக்னாதி வியாழனால் பார்க்கப்படுகிறார். அதனால் சுயமுயற்சி உடைய பெண். 9 கூடிய செவ்வாய் 2ஐ பார்ப்பதாலும் 11 கூடிய சனி, அதாவது மீனத்திற்கு 11 கூடிய சனி 12இல் இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதும் மகா தனயோகமுள்ள ஒரு அமைப்பாகும். 12ஆம் இட சனி 2ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகும். லக்கணத்தை வலுப்படுத்திய புதன் பார்ப்பதால் இந்த பெண் சாஃப்ட்வேர் துறையில், அதாவது கணினி துறையில் பணியாற்றுகிறாள். 2-9 கூடிய செவ்வாய் ராகு சேர்ந்தாலும் சுபகர்த்தார் யோகத்தில் இருப்பதால் 5 இலக்கத்தில் சம்பளம் கிடைக்கப்பெறுகிறார். இதை அமைப்புப்படியே இந்த ஜாதகருக்கு பொருத்தி பார்த்தோமானால், லக்கணத்தில் புதன் பலமாக இருப்பதால் இவரும் சாஃப்ட்வேர் கணினி துறையில் வேலை செய்தாலும், 2-9 கூடிய சுக்கிரன் லக்கணத்தில் இருப்பதாலும், 11 கூடிய சந்திரன் 9இல் இருப்பதாலும், 9-12ஆம் இடங்களை வியாழன் பார்ப்பதாலும் மகா தனயோகம் உண்டு என்றாலும், இவருக்கு ராகு திசை முடியும் வரை வருமானம் குறைவாகவே இருந்து கொண்டும் இருக்கிறது. ஏனென்று பார்த்தோமானால், கன்னிலக்கணத்துக்கு 3-8 கூடிய செவ்வாய் இந்த தசையில் ராகு தசை நடப்பதால், 3 செவ்வாயுடன் இணைந்த ராகு திசை நடப்பதால் வருமான குறைவு உண்டு. சுபகர்த்தார் யோகத்தில் இருப்பதால் தான் குறைந்த வருமானமாவது கிடைக்கிறது. இல்லை என்றால் ராகு திசை முடியும் வரை வேலையும் இல்லை, வருமானம் இல்லை என்ற நிலை வந்துவிடும். அதாவது மீனத்திற்கு 2-9 கூடிய செவ்வாய் அவருடைய மனைவிக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும், இந்த ஜாதகருக்கு கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஒரு பாவத்துக்கு நேர் 7ஆம் பாவத்துக்கு ஒரு கிரகம் நன்மை செய்யுமானால், அந்த பாவத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு கெடுதல் செய்யும் என்பது ஒரு விதி. அதன்படி செவ்வாய் கன்னிலக்கணத்துக்கு பாவராகி வருமானத்தைக்கு தடை செய்கிறார். சுபத்துவம் இருக்கிறதால் குறைந்த வருமானமும் கிடைத்து வருகிறது.
இப்படி ஒரு கிரகம் எந்த நிலையில் நன்மை தருகிறது, யாருக்கு நன்மை தருகிறது, அந்த தசையில் குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன நடக்கும் என்பதையும் ஆராய்ந்து பலன் சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு பாகமாக பார்த்து அந்த ஜாதகரின் தந்தையிடம் பலன் சொன்னேன். அவரும் நீ சொல்வது சரிதான் என்று சொன்னார். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். எனது பதிவை பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.